ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அதிகாரம் அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல், அதாவது நன்னெறியில் சிறந்த வழங்கும் அந்த பெரியவங்களை வந்து நம்மளோட துணையாக கொள்றோம் இல்லையா, அதை பற்றி தான் அந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அறனறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து அப்படின்னா அறநெறியை அறிந்து அறிவில் சிறந்த இந்த அறிவுடையவங்களை முதிர்ச்சி உடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அறிவுடையவரோட கேண்மைனா என்னது? நட்பு. அவங்களோட வந்து நட்பு கொள்ளணுமா. திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், ஆராய்ந்து அவங்களோட நட்பை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியடையோர் நட்பினை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வீராக. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குறளோட மீனிங். மூத்த அப்படின்னா முதிர்ந்த, கேண்மைனா நட்பு, தேர்ந்து அப்படின்னா என்னது? ஆராய்ந்து, அதாவது ஆராய்ந்து இருந்து அவங்களோட நட்பனை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அறிவில் சிறந்த பெரியவரோட நட்பை வந்துட்டு நாம் ஏற்றுக்கணும். இலக்கண குறிப்பை பார்த்துங்க. அறனறிந்தன்னு என்னது? அறத்தை ப்ளஸ் அறிந்து, ஐ வந்து மறைந்து வருது. திறனறிந்துனா திறனை ப்ளஸ் அறிந்து, இதுவே ஐ வந்து மறைந்து வருது. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகைகள். தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா வினையெச்சம். கொள்ளல்னா அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. கொள்ளல்னா தொழிற்பெயரும் வரும், அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? செகண்ட் ஒன், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியார் பேணிக்கொள்ளல். உற்ற நோய் அப்படின்னா என்னது? துன்பம். நோய்னா என்னது? துன்பம். நீக்கி உறாமை, அந்த துன்பத்தை நோக்கி. உறாமை அப்படின்னா துன்பம் வராமல் இருக்க, துன்பத்தை வந்துட்டு நீக்கி இனிமே வர நோய் வந்து துன்பம் வந்துட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா முற்காக்கும் பெரியாரை பேணிக்கொள்ளல். அந்த மாதிரி அறிவுடையவங்களை வந்துட்டு நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த துன்பம் வராமல் முன்னாடியே அறிந்து வந்துட்டு செயல்படுற மாதிரி நம்மளை கொண்டுட்டு வருவாங்க. ஓகேவா? தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்னுடையவர் தான் இந்த பெரியவர். அவர்களை போற்றி வந்து நட்பாக்கி கொள்ளுதல், நட்பாக்கி கொண்டு நம்ம வாழணும். சொற்பொருள் பாருங்க. நோய்னா என்னது? துன்பம். உறாமை அப்படின்னா துன்பம் வராமல். பெற்றியார்னா பெருமை உடையார். இலக்கண குறிப்பு. உற்ற நோயினா பெயரச்சம். உறாமை அப்படின்னா செய்யுளுசை அளபடை. பெற்றியார்னா வினையால் அணையும் பெயர். அடுத்து, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிது, அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளில் எல்லாம் அரிய பேராகும். இருக்கிறத ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவறிந்த பெரியோர் இருக்காங்களே, அந்த பெரியோரை வந்துட்டு போற்றி நம்மளோட வச்சுக்கணும். சரியா? அதுதான் வந்துட்டு நமக்கு சிறப்பு. வாழ்க்கையிலே வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம். பேணினா என்னது? போற்றி. தமர்னா உறவினர்கள். கொள்ளல் அப்படின்னா தொழிற்பெயர். அடுத்தது, தம்மீர் பெரியர் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுள்ளெல்லாம் சிறந்ததாம். அப்போ வலிமைகளுள்ளெல்லாம் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னை விட அறிவில் சிறந்த பெரியோரை வந்துட்டு நம்ம உறவினராக வந்து ஏற்று நடந்துட்டு வரணும். அதுதான் வந்துட்டு வலிமைகளுள்ள சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வன்மை அப்படின்னா வலிமை. இதே மூணு சொல்ல இன் இருக்குல்லே, அந்த வன்மை வந்துட்டு கொடை. ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல். தலை அப்படின்னா சிறப்பு. திண்மைனா தான் வலிமை வரும் இல்லையா? இந்த வன்மை அப்படின்னா வலிமை. வன்மைனா வலிமை. ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல். தலைனா சிறப்பு. வன்மைனா என்னது? பண்பு பெயர். மை விகுதி வந்து மேக்ஸிமம் அது பண்பு பெயர் தான். ஒழுகுதல் வந்துட்டு தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அதாவது நல்ல வழிகளை வந்து ஆராய்ஞ்சிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள தான், அந்த அறிஞர்கள் தான் உலகமே வந்துட்டு அவங்கள கொண்டு பின்பற்றி தான் வந்து நடந்துட்டு வருது. அதனால் மன்னன் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா அத்தகைய பெரியோரை வந்துட்டு நட்பாக்கி கொண்டு அவனும் வந்துட்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார். சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்வாரோட இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். அடுத்து, தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தல். அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றுமே இருக்காது. அதாவது நம்ம பெரியோரை வந்து நம்ம துணை கொண்டு வச்சுட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துட்டு வந்தோம் அப்படின்னா பகைவர் நமக்கு செய்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு தீங்கு வந்து எதுவுமே நம்மக்கிட்ட வந்து சேராது. தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர். செற்றார்னா பகைவர். இல்னா இல்லை.
இலக்கண குறிப்பு பாருங்க. தக்கார் செற்றார் அப்படின்றது வினையால் அணையும் பெயர்கள். நெக்ஸ்ட் 7th, இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே, கெடுக்கும் தகமை எவர், தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தீய விஷயமே நம்மளே செஞ்சா கூட வந்துட்டு இது தப்பு, இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இடித்து திருத்தும் பெரியோர் இருக்காங்க இல்லையா, அறிவுரை சொல்றாங்க. அந்த பெரியோர் வந்து நம்மளோட துணையாக இருந்து நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா அதை விட வலிமை வந்து நமக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்மளை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த வலிமையுடையவங்க வந்து இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? இடிக்கும் அப்படின்னா கடிந்து உரைக்கும், தகைமைனா தன்மை. இலக்கண குறிப்பை பாருங்க. துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்கள். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியவரோட பாதுகாப்பு தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லை அப்படின்னா கூட என்னது தானே கெட்டொழிஞ்சு போவான். அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்றதுக்கான பெரியோரை வந்து துணை கொண்ட வாழாம ஒரு மன்னன், ஒரு அரசனார் மன்னன் எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு பகைவரே இல்லை, அவனை கெடுக்கிறதுக்கான பகைவரே இல்லை அப்படின்னா கூட அவனே தானே என்ன பண்ணுவான், கெட்டு அழிந்து போவான். இடிப்பார் அப்படின்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் தான் வந்துட்டு இடிப்பார். யமாரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத. யமாரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத. நெக்ஸ்ட் 9th, முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையால் சார்பிலாருக்கு இல்லை நிலை. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. பொருள் பார்த்துங்க. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை. முதலீடு இல்லை, ஒரு வணிகருக்கு வந்து முதலீடே இல்லை அப்படின்னா அவனுக்கு அதில் ஒரு ஊதியமே இல்லை. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரோட துணை இல்லாதவருக்கு நிலைத்தன்மையே இல்லாமல் அழிந்து போவான். சரியா? அதனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி. மதலை அப்படின்னா துணை வந்து பொருள். இலக்கண குறிப்பு இல்லை அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. நெக்ஸ்ட் 10, பல்லார் பகை குளிரே பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பொருள் பார்த்தோன்னா, நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையது. ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னா அவனோட நட்பை வந்து நம்ம கைவிடுறோம் அப்படின்னா பலரை பகைத்து கொள்வதற்கு பன்மங்க, அதாவது நிறைய பேர் நம்ம பகைச்சிக்கிறோம் இல்லையா, அதை விட தீமையான விஷயம் எதுன்னா நல்லவனோட நட்பை வந்துட்டு கைவிடுறது தான். பத்தெடுத்த அப்படின்னா 10 மடங்கு, 10 எடுத்த அப்படின்னா 10 மடங்கு. இலக்கண குறிப்பு பாருங்க. பகை கொள்ளல பகையை கொள்ளல், அப்ப 2ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் அதிகாரம் வினை செயல் வகை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம செய்ய போகிறோம். சூழ்ச்சினா என்னது? ஆராய்ந்து செய்வது. தாழ்ச்சி அப்படின்னா தாழ்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆராய்ந்து எண்ணுவதற்கு நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிவு கொண்டுறோம். அந்த மாதிரி துணிவு கொண்ட பிறகு காலம் தாழ்த்தி செய்யாமல் இருக்கிறதே வந்துட்டு அது ஒரு குற்றம்தான். நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செய்யலாம். அடுத்தது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்து செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்யக்கூடிய செயல்களை என்ன பண்ணணும்னா காலம் தாழ்த்தாமலே தான் வந்துட்டு செய்யணும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலம், அதாவது ஒரு விஷயங்கள் வந்து லேட்டாக செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை லேட்டாகவே செய்யலாம், பொறுமையாகவே செய்யலாம். ஒரு விஷயம் வந்துட்டு சில விஷயங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த காலம் தாழ்த்தாமல் அப்போவே தான் வந்துட்டு செய்யணும். அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இதில் வந்து தூங்குதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல் அப்படின்ற மீனிங் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது. எங்கெங்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதோ அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடிகிற இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணணும், செஞ்சு முடிச்சிடணும். அதாவது இயலவில்லை ஆனால் அந்த மாதிரி செய்ய முடியலை அப்படின்னாலும் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்ய முடியாத இடமா இருந்தால் கூட என்ன பண்ணணும், அதற்கான வழிகளையாவது ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணணும், செயல்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு வினை பகை என்ற இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரும். அதாவது வினை ஒன்று பகை ஒன்று, 2. வினைனா என்னது? செய்யும் செயல். பகைனா பகையை வந்து ஒழிக்கிறோம். செய்ய தொடங்கிய செயல் கொண்ட பகை என்ற இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல்
வளர்ந்து கெடும். அதாவது செய்கிற செயல் நமக்கு ஒரு பகை இருக்காங்க அப்படின்னா அந்த பகையை வந்து ஒழிக்கணும். இந்த இரண்டையும் குறைவிடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக செஞ்சிடணும். நம்மக்கிட்ட பகை இல்லாமல் வாழணும், அதை வந்து ஒழிச்சு கட்டிடணும். செய்யக்கூடிய செயலை வந்துட்டு என்ன பண்ணணும், கரெக்டாக செய்யணும். இதை வந்து இதெல்லாம் வந்து செய்து முடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தீயின் குறை போல தெரியாமல் வளர்ந்து கேடு உண்டாக்கும். பகை நம்ம வளர விட்டா என்ன பண்ணணும், நமக்கு கேடு தானே உண்டாக்கும். அதனால செய்யக்கூடிய வேண்டிய செயல் அந்த வினையை வந்து கரெக்டாக செய்யணும். நமக்கு ஒரு பகை இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒழிச்சு கட்டிடணும். அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம், இந்த 5மே இருக்கு இல்லையா, ஆகிய 5னையும் மயக்கம் தீர எண்ணி செயல்பட வேண்டும். இது 5யுமே வந்து ஐயம் தீர தெளிவுபட நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்த்து தான் வந்துட்டு ஒரு செயலை செய்யணும். என்னென்னது? பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொண்ட தொழில், அதற்கான இடம். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக அந்த 5யும் அறிந்து செயல்படணும். அறிந்து செயல்பட்டால் அந்த செயல் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பொருள், கருவி, காலம், வினை, இடம், இது 5மே வந்துட்டு இருள் தீர எண்ணி செயல்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயணம் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதாவது ஒரு செயலை வந்து முடிவு பற்றியும் அதற்கான இடையில வர இடையூறுகள் பற்றியும் 2மே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை முடிந்த பிறகு நமக்கு என்ன பயன் கிடைக்கும், ஒரு செயலை செய்யற அப்படின்னா அதனால என்ன கஷ்டங்கள் வருது, என்ன இடையூறு வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த செயலை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி அதனால வரும் நன்மைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் செய்யணும். அடுத்தது செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை, அந்த செயலின் உன்னதமான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும். ஒருத்த வந்து ஒரு விஷயத்தை செய்யறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே அந்த விஷயத்தில் வந்துட்டு செஞ்சுட்டு சக்ஸஸ் ஆயிருக்கல. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு அவங்க வந்து சக்ஸஸாக இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்டு அறிந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. செயலை செய்கின்றவன், ஒரு செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறையும் அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிஞ்சிருக்கான் இல்லையா, அவனோட கருத்தையும் என்ன பண்ணணும், ஏற்றுதான் வந்துட்டு நம்ம நடக்கணும். அதுதான் வந்துட்டு நல்லது. நெக்ஸ்ட்டு வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. அதாவது ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றதாகும். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை வச்சு இன்னொரு செயலை வந்து செஞ்சு முடிச்சுக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரியானது தான் வந்துட்டு இந்த விஷயம். ஒரு செயலை வச்சு இன்னொரு செயலை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்ததாகும். அதாவது நமக்கு பகைவராக இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நம்மளோட சேர்த்து கொள்வது எப்படி இருக்கும் அப்படின்னா நண்பருக்கு வந்து நம்ம உதவி செய்கிறோம் இல்லையா, அதை விட பகைவரை வந்துட்டு நாம் வந்து நண்பனாக ஏற்றுக்கிட்டு நம்மளை சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு சீக்கிரமாக செய்ய வேண்டிய விஷயம், விரைந்து செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு அதுதான். நண்பருக்கு நீ உதவி செய்கிறத விட நமக்கு பகைவராக இருக்கிறவங்கள வந்துட்டு நம்மளோட சேர்த்துக்கொள்கிறது தான் வந்துட்டு விரைந்து நீ செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. அதாவது வலிமை குறைந்தவர் இருக்காங்களே, வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர். அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு வலிமை குறைந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, வலிமை மிகுந்தவங்க இருக்காங்க, 2 அரசன் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த வலிமை குறைந்தவ வந்து சின்ன அரசன் பெரிய அரசன் அப்படி வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன எப்படி இருக்காங்க, வலிமை குறைந்த அரசன் வந்துட்டு தம்மை சார்ந்துள்ள நடுங்குவதற்காக, தம்மை சார்ந்துள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நடுங்குறாங்க, நடுங்கி வந்து ரொம்ப அஞ்சுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு மன்னன் என்னது, அவன் ரொம்ப வலிமையாக இருக்கான், அவன் நினச்சா எதை வேணாலும் வந்துட்டு செய்யலாம், அந்த மாதிரி இருக்கான். அவங்கள பார்த்து அஞ்சுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அந்த வலிமை குறைந்த மன்னன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மளை சார்ந்த மக்கள்லாம் வந்துட்டு
அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்றதுக்காக வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து வந்து ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா அந்த வலிமையான மன்னன் கிட்ட கூட இந்த வலிமை மிக்க மன்னன் வந்து வலிமை குறைவான இருக்கான் இல்லையா, அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுவான், பணிந்து வந்து ஏற்றுக்குவான். ஏன் அப்படின்னா அவனோட மக்களுக்காக. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.